அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் ஆமில்களை பற்றி, ஆமில் என்றால் வேறு ஒரு சொல்லில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை இடைச்சொற்களை ஆமில்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை பார்த்து வரும்போது இறுதியாக நம்பர்கள், எண்களை பற்றி பார்த்தோம். எண்கள் என்ன செய்யும்னா 11க்கு மேலே 11 இருந்து வரக்கூடிய நம்பர்கள் இருந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறகு வர சொல்லுக்கு நசபு செய்யணும். அதாவது 12 பேனான்னு சொல்வதாக இருந்தால் இஸ்னாஷர கால மண் என்று நசபு செய்யணும். இந்த எல்லா நம்பரும் நசபு செஞ்சிடும். அதாவது 10க்கு 10 வரைக்கும் உள்ளது ஜர்ரு செஞ்சு படிச்சிருவோம். 10க்கு மேலே உள்ள நம்பர் 11லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர்களுக்கு பிறகு வரக்கூடிய சொல்ல நம்பர் சொன்னால் ஒரு பொருள் சொல்ல தானே வேணும். 10 மனுஷன் 10 யானை ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்ல, அந்த பொருளுக்கு நசபு செய்யணும். இதை ஒரு சட்டமாக நம்ம படிச்சிட்டோம். இந்த நேற்று அந்த படித்த அந்த பாடத்தில் ஒரு சில சந்தேகம் தான், நம்பர் போட்டதில் ஒரு சந்தேகம் கேட்டிருந்து அனுப்பியிருக்கிறாங்க சில பேர். என்ன சந்தேகம்னு கேட்டால், இப்போ அந்த நேற்றுள்ள அந்த படத்தை பாருங்கள். அதாவது வாஹிதத்துன் 1, இஸ்னதானி 2, சலாசு நிசுவத்தின் சலாஹத்து ரிஜாலின், இப்படி 3 வருதா. இந்த 3லேருந்து பார்த்துட்டு வாங்க. சலாசு நிசுவத்தின், சலாசுல என்ன இருக்குது, லம் இருக்குதா. அர்பு நிசுவத்தின், லம் இருக்குது. ஹம்சு நிசுவத்தின், லம் இருக்குது. சித்து நிசுவத்தின், சபோ நிசுவத்தின் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 8க்கு வரும்போது மட்டும் சமானின்ட்டு கசர் வந்திருக்குது. ஏன் தப்பாக நான் போட்டேன்னு திருத்த சொல்லி என்ன செய்கிறாங்க, மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சமானின்ட்டு இப்படி வரும், சமானூண்டு தான் வரணுன்ற மாதிரி விளங்கி கொண்டு அது ஏன் இப்படி வருதுன்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், திசுவுலையும் லம்மு வந்திருக்குது, அசுருலையும் லம்மு வந்திருக்குது. அப்போ எல்லாத்தையும் லம்மு வரும்போது 8 சொல்லும்போது மட்டும் என்ன செய்கிறீங்க, கசர் போட்டு இந்த மெசேஜ் இந்த பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது இப்போ ஏற்கனவே நீங்கள் இல்லத்து பாடம் படித்து இருக்கிறனால இது உங்களுக்கு சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கிடும். இருந்தாலும் இது ஒரு கேள்வியாக வந்ததுனால இது இது மட்டும் சமானி என்று தான் சொல்லணும். இது சமானுண்டு வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், இதை இந்த கிராமர் ரீதியாக அதை பார்த்தோம்னு சொன்னால் இப்படி இருக்கும். சமானியத்துன், இது பெண்பாலுக்குரிய நம்பரு. சமானியத்துங்கிறது அந்த ஹைலைட் பண்ணி காட்டுறேன்ல, 8ன்னு அர்த்தம். இது பெண்பாலுடைய 8. இது அது ஆண்பாலில் சொல்கிறதா இருந்தால் தேயை எடுத்துடணும். எடுத்தால் சமானியுன், சமானியத்துன் என்பதிலிருந்து தேயை எடுத்துட்டோம்னா என்ன வந்துடுறேன், ஏ வரைக்கும் இருக்குமா, அந்த ஏய்க்கு தன்மையினை கொடுத்து சமானியுன் என்று வரும். இந்த சமானியுன்னு வரும் பொழுது இதில் நூனுக்கு ஏ இருக்குது, அதுக்கு முன்னாடி கசர் இருக்குது. சமானியு, ஏக்கு லம்மு இருக்குது, நூனு கசர் இருக்குது. இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம அதை சொல்லக்கூடாது, நியூன்னு வரக்கூடாதுல்ல. இல்லத்து சட்ட பிரகாரம் நியூ என்று வந்தால் என்ன செய்யும், நீண்டு ஆயிக்கிறோம். எங்கெல்லாம் நியூ என்று வருகிறதோ, நியூ பியு தியு இந்த மாதிரி ஸ்டைலில் எங்கெல்லாம் வருதோ அது இல்லத்து சட்ட பிரகாரம் என்னவாயிரும், நீண்டு மாறிடும். அப்போ இந்த சமானியுன் என்பது சமானீன் அப்படின்னு வந்துடும். இதில் 2 சுக்கூன் வருது. இப்போ 2 சுக்கூன் வருதை எப்போ கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டால், இப்படி எழுதுனதை சமானியுன், இந்த சமானியுன் போட்டிருக்கோம்ல, இது தன்வீன் போட்டிருக்கிறோம். நூனுக்கு பதிலாக தன்வீன் 2 பேச போட்டிருக்கிறோம். அதை அதை உடைச்சி அந்த தன்வீனுக்கு பதிலாக நூனையே போட்டு எழுதுறதா இருந்தால் இதனுடைய பிரிக்கப்பட்ட வடிவம் இப்படி சமானியுன் இப்படி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூண்டு வருதில்ல, இந்த நியூடைய சட்டம் என்ன, நியூண்டு வந்தால் என்ன செய்யணும், நீண்டு சொல்லணும். அப்போ நீண்டு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், சமானீன் வருதா. இப்போ 2 சுக்குன்னு கண்ணுக்கு தெரியுதா. தன்வீனை வச்சு அவர் 2 சுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தன்வீன் பேச மாதிரி இருக்கிறனால 2 சுக்குன்னு இருக்கிறது உங்களுக்கு விளங்காது. இப்படி எழுதி பார்த்தா 2 சுக்குன்னு தெரிஞ்சிடும். சமானீன் என்றால் ஏயில் ஒரு சுக்குனு, நூனில் ஒரு சுக்குணும். அப்போ என்ன செய்யணும், அப்போ ஏயை எடுத்துடணும். இந்த எடுத்துடணும். எடுத்துட்டா சமானின் எப்படி வந்துடும், சமானின் இப்படி வந்துடும்.
இப்படி வந்த பிறகு என்ன செய்யலாம், தன்வீனை செஞ்சுக்கலாம், சமானின். அப்போ இந்த சமானி என்ற வார்த்தையில் வந்து அது வந்து சமானின் அல்ல சமானி, தன்வீன் வச்சோம்னா சமானின், தன்வீன் இல்லாமல் இலாபத் செஞ்சோம்னா சமானி. அதனுடைய அசல் வந்து சமானின். சமானின் என்று வாசிக்கிற சொல்லில் வந்து அல் சேர்த்திங்கன்னா அஸ்ஸமானி என்று வரும். அல்லது இலாபத்து செஞ்சீங்கன்னா இலாபத்து சட்டம் என்ன, தன்வீனை எடுத்துடுறது. அப்போ சமானின் என்பதில் தன்வீன் எடுத்துகிற சமானி. இந்த சமானியை கொண்டு அஷரத்தில் வந்து இலாபத்து செய்கிறோம்ல, சமானி அஷரத்தை 18 என்று இலாபத்து செய்யும் பொழுது அப்போ சமானி தானே வரணும், சமானு வராதுல்ல. அப்போ இந்த சமானியத்துக்கு அது எதனால் அது வர்றாங்கன்னா, நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3 வச்சுக்கோங்களேன், இதில் வந்து அந்த இல்லத்து சட்டம் எதுவுமே இல்லை. சலாசத்து இல்ல சட்டம் ஒன்றும் இல்லை, அர்பாத்தில் இல்லத்து சட்டம் ஒன்றும் இல்லை, ஹம்சத்தில் இல்லத்து சட்டம் இல்லை, சித்தத்தில் இல்லத்து சட்டம் ஒன்றும் இல்லை, சபகத்தில் இல்லை. சமானியத்தில் என்ன செஞ்சிருது, 3 அந்த வந்துடுது. அப்போ அதில் வந்து பெண்பாலை சொல்லும் பொழுது அதுலேயும் பிரச்சனை கிடையாது, நீயேங்கிறது சொல்லலாம். ரலிய நீயுண்டு வந்துருச்சுன்னா அது சொல்லக்கூடாது. அப்போ இந்த சமானியத்துண்டு பெண்பாலாக சொல்லும் பொழுது அந்த லம்மை வந்து தே வாங்கிக்கிருச்சு. சமானியத்து இந்த லம்மு இருக்குல்ல, இந்த லம்மு வந்து தே வாங்கிக்கிட்டதுனால சமானியத்து ரிஜால் என்று சொல்கிறீங்க. இதை வந்து இந்த தேயை தூக்கிட்டீங்கன்னா இப்போ ரஃபு செய்யணும்ல, அந்த ரஃபை எங்கே கொண்டு போய் செய்யணும், ஏயில் தான் செய்யணும். அப்போ சமானியு சமானின்னு இருக்குல்ல, சமானியுன் என்று இங்கே வந்துடும். இலாபத்து செய்யாமல் சொன்னீங்கன்னா சமானியுன். சமானியுன் என்பதில் வந்து நியு என்று வர்ற காரணத்தினால நியுன்னு சொல்லக்கூடாது, வேறு எப்படி சொல்லணும், நீன்னு சொல்லணும். நீன்னு சொன்னீங்கன்னா சமானீன், சமானீன் என்று வருது. நீன் என்று வந்துச்சுன்னா 2 சுக்குன்னு வருது, 2 சுக்குன்னு வந்தாலும் சமானின். அப்போ இந்த சொல்லு வந்து சமானின் என்று இருக்கும். தனியாக சொன்னால் சமானின் தான். இப்போ இந்த சமானை வந்து நிஸ்வத்தில் இலாபத்து செய்கிறோம், எல்லாமே இலாபத்து தான் செய்யப்பட்டது. அதான் கசர் வந்திருக்கு, நிஸ்வத்தின் வருதில்ல. அப்போ சமானி நிஸ்வத்தின், சமானின். சமானின் என்பது ரஃபோ நல்லா விளைக்கிறணும், அது கசர் மாதிரி உங்களுக்கு தெரிகிறது. அதாவது சலாசுன் ரஃபு, இது தன்வீன் இல்லை, தன்வீனோடு படித்து பாருங்கள். சலாசுன் அது ரஃபு, அர்பவுன் அது ரஃபு, ஹம்சுன் ரஃபு, சித்துன் ரஃபு, சபுன் ரஃபு, சமானின் அதான் ரஃபு. சமானுன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் ரஃபு வந்து லம்மு வந்துடுது. சமானியத்தில் என்ன வந்துடும்னு கேட்டால் சமானின், சமானியுன் என்று இருந்து நீன் என்று மாறி அப்புறம் அந்த ஏயும் போயிட்டு சமானின் அப்படின்னு வரும் பொழுது இப்போ என்ன ஆகுது, சமானின் என்று படிக்கிறீங்களா, அதான் இல்லை, அதான் ரஃபு. சமானின் என்று படிக்கிறத இலாபத்து செஞ்சால் தன்வீன் போயிடும்ல, அதனால் சமானி நிசுவத்தின், அதனால தான் கசர் வந்திருக்கு. சில இது வந்து விளங்க சமானன்ற சில ஆளுங்க என்ன செய்வாங்க, விளங்காமல் படிச்சிருவாங்க. ஜேர் ஜபர் போடுற நீங்கள் அரபி கித்தாபுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி கித்தாபுகளில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சமானன்ற ஏறாவை போட்டிருப்பாங்க, ஹரக்கத்து போட்டிருப்பாங்க. பாதி கித்தாபில் கரெக்டாக சமானின்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கவனக்குறைவாக மற்ற சொல்ல சொல்கிற மாதிரி இதையும் சொல்லணும்னு நினச்சாங்களே தவிர, இந்த சமானி என்பதில் வந்து இல்லத்து சட்டம் ஒன்று இருக்குது என்பது அவங்க வந்து கவனிக்கலை. சில பேர் கவனிக்காமல் சமானன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, தப்பு, அது சொல்லக்கூடாது. இது ஒரு எண்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்தது இந்த எண்களில் வந்து நம்ம இந்த சட்டம் சொன்னோம்ல, அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளதில் 3லேருந்து 10 வரைக்கும் அந்த பொருள்களை வந்து ஜம்மா சொல்லணும், பன்மையாக சொல்லணும். 11லேருந்து கடைசி வரைக்கும் ஒருமையாக தான் சொல்லணும்னு படித்தோம்ல, 11லேருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், ஒருமையாக தான் சொல்லணும் அப்படிங்கிற சட்டம் வந்து அது வந்து அதான் சட்டமாக இருந்தாலும் இது பெரும்பாலும் தான் அப்படி சொல்லணும்னு இருக்குது. சிறுபான்மையாக இதுக்கு மாற்றமாகவும் சொல்வார்கள். கவிதைகளில் அரபுகளுடைய பேச்சுகளில் ஒரு 75% இடத்துல தான் என்ன செய்வாங்க, பன்மையை அந்த 11, 12, 13 போடுறோம்ல, அந்த நம்பருக்கு பின்னாடி சொல்லக்கூடிய பொருளை ஒருமையாகத்தானே சொல்கிறாங்க. இந்த ஒருமையாக சொல்வது ஒரு 75-80% இருக்கும். சில இடங்களில் பன்மையாகவும் சொல்லுவாங்க. எப்படி இஸ்னாஷர ரிஜாலன், இஸ்னாஷர ரஜுலன் என்று சொல்வதும் அரபி கிராமரில் உள்ளது தான். இஸ்னாஷர ரிஜாலன் என்று பன்மையாக சொல்வதும் உள்ளது தான்.
ஆனால் ரஜுலன் என்பது ஒரு 75-80% பேச்சுக்களில் அப்படி வரும். குறைவான பேச்சுக்களில் பயன்பாட்டில் என்ன செய்வாங்கன்னா சில நேரத்தில் அதை வந்து பன்மையாக சொல்லி விட்ருவாங்க. எப்படி இஸ்னா அஷர ரிஜாலன், இப்படி 2 வகை இருக்குது. இந்த 2 வகை இருக்கும் பொழுது எங்கேயாவது சில இடங்களில் இந்த பன்மையாக பார்த்தீங்க என்று சொன்னால் எதில் பன்மை பார்க்குறீங்க? 11லேருந்து 11க்கு முன்னாடி உள்ளதுக்கெல்லாம் பன்மையாக தான் வரும். சலாஹத்து ரிஜாலின், ஹம்சத்து ரிஜாலின்னு பன்மையாக வரும். 11க்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் பொறுமையாக வரும். ஆனால் சில இடங்களில் 11க்கு பிறகு உள்ளதும் பன்மையாக வந்தால் அது கிராமருக்கு மாற்றம், இலக்கணத்துக்கு மாற்றம் என்று வழங்கக்கூடாது. பெரும்பான்மையான இலக்கத்துக்கு மாற்றம். எப்படி மாற்றம்? பெரும்பான்மையான வழக்கத்துக்கு மாற்றமாக இருக்கே தவிர, ஒரு அரபு மொழியில் சில விஷயங்கள் வந்து பெரும்பான்மையாகவும் சில விஷயங்கள் குறைவாகவும் பயன்படுத்தப்பட்டால் 2மே இலக்கணம் தான். பெரும்பான்மையாக உள்ளது குறைவாகவும் பயன்படுத்துகிறாங்கல்ல, பயன்படுத்தாமல் இருந்தால் தான் இலக்கணத்துக்கு மாற்றம்னு சொல்லணும். அதிகமான ஒரு 100 வார்த்தையில் வந்து ஒரு 90 வார்த்தையில் ஒரு விதமாக பயன்படுத்துகிறாங்க, ஒரு 10 வார்த்தையில் வேறு விதமாக பயன்படுத்துனாங்கன்னு சொன்னால் அதுவும் கிராமர், இதுவும் கிராமர். பெரும்பாலும் பயன்படுத்துகிறதும் கிராமர் தான். சிறிய அளவில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தியிருக்கிறாங்கல்ல. அப்போ இந்த மொழி இந்த கிராமர் உண்டாக்குறதுக்கு முந்தி வாழ்ந்த மக்கள் இந்த கிராமருக்கு உண்டாக்குனதுக்கு பிறகு இந்த பேச்சு நடக்கிறது இல்லை. இந்த கிராமர்லாம் உருவாக்குறதுக்கு முந்தி உள்ள கவிதை நூல்களில் புத்தகங்கள்லாம் இந்த மாதிரி கண்டீர்கள்னு சொன்னால் அப்போ என்ன விளங்கிக்கிறேன்னு, இது அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க, கம்மியாக பயன்படுத்தினா தப்பு இல்லைன்னு விளங்கிக்கிறணும். அதுக்கு உதாரணம் தான் அந்த 160 வசனம் இருக்குல்ல. இந்த 7வது அத்தியாயத்தில் 160வது வசனத்தில் பார்த்திங்கன்னா இதை எடுத்து அந்த கிறிஸ்துவ ஆளுக்கு கூட கேள்விலாம் கேட்பாங்க. குரானில் வந்து இலக்கண பிழை இருக்குது இந்த காட்டுவாங்க. 7வது அத்தியாயம் 160வது வசனத்தை எடுத்து காட்டுவாங்க உதாரணமாக. இதில் என்ன வந்திருக்குது? இசுனத்தை அஷரத்தன் வந்திருக்குது. இசுனத்தை அஷரத்தங்கிறது என்னது? 12. இசுனத்தை அஷரத்தனா 12. இசுனத்தாண்டு வரும். இது கத்தானாகும், அவர்களை நாம் பிரித்தோம். இசுனத்தை அஷரத்தை 12ஆகண்டு வருதில்ல, அந்த ஆகண்டு மஃபூல் வந்ததுனால இசுனத்தா என்பது இசுனத்தை என்று மாறிடுச்சு. அது பிரச்சனை இல்லை. 12க்கு பிறகு எப்படி வரணும்? இசுனத்தை அஷரத்தை 12 தானே. 12க்கு பிறகு வரக்கூடிய சொல் ஒருமையாக இருக்கணுமா பன்மையாக இருக்கணுமா? பெரும்பான்மை இலக்கணப்படி ஒருமையாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே அஸ்பாத்தன் என்று வந்திருக்கிறது. அஸ்பாத் என்பது அது ஒருமை இல்லை. சிபுத்துனா கூட்டம், அஸ்பாத்துனா கூட்டங்கள். அப்போ அஃபால் என்று வந்துச்சுன்னா அதெல்லாம் என்னது? கலமுன்னா பேனா, அக்லாமுன் நிறைய பேனாக்கள். அது மாதிரி என்னதுன்னா நாசிர்னா உதவி செய்கிறவன், அன்சாருன் உதவி செய்யக்கூடியவர்கள். இப்போ அன்சாரு, அக்லாமு, அசுஹாபு, சாஹிப்னா தோழன், அசுஹாபுனா தோழர்கள். அப்படி அஃபால் என்று வரக்கூடியதெல்லாம் இப்போ என்னவாக இருக்கும்? அது ஒரு பன்மையாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல சிபுத்துண்டு வர்ற இடத்துல எப்படி வரணும்? நம்ம படித்த அந்த நம்பர் உங்கள் லிஸ்ட் அனுப்பணும்ல, அந்த கிராமர் பிரகாரம் எப்படி வரணும்னு கேட்டால் இசுனத்தை அஷரத்தை சிபுத்தன் 12ங்கிற நம்பர் இருக்கிறதுனால 12க்கு பின்னாடி ஒருமை வரணுங்கிறதுனால இசுனத்தை அஷரத்தை சிபுத்தன் அப்படி வரணும். இங்கே அஸ்பாத்துன்னு வந்தவுடனே இதை வந்து குரானில் குறை கண்டுபிடிக்கிறேன்னு சில கூட்டங்கள் இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க பாருங்கள், 12க்கு பிறகு ஒருமை வராமல் பண்ணும் வந்திருக்குது. 11ல் இருந்து எல்லாத்துக்கும் என்ன வரணும்? ஒருமை தானே வரணுன்றாங்க. அது சரிதான். அது பெரும்பான்மை சொல்கிறாங்க. இப்படியும் வந்து கவிதைகள்லாம் இருக்கிறது. இதில் அந்த 11ல் இருந்து வரக்கூடிய 11க்கு அப்புறம் 11, 12, 100, 1000, லட்சம் போதில் இந்த நம்பர்களுக்கு பிறகு ஒருமையாகத்தான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். இந்த இலக்கணம் உண்டாகிறதுக்கு முன்னாடி பேசிய பேச்சுக்கள் கவிதைகளில் இப்படி தான் இருக்கிறது. ஆனால் எல்லாமே அப்படி இருக்குன்னா இல்லை. அப்போ முதல்ல நீங்கள் விளங்கிக்கிறன கிராமர்லாம் எழுதுறது எப்படி எழுதுகிறாங்கன்னா, இந்த முந்தி பேசுனாங்கல்ல அவங்க கிராமரை எழுதி வச்சுட்டு பேசுகிறது இல்லை. கிராமர் உண்டாக்குறான்னு அவன் எதுலேருந்து கிராமர் எடுப்பான் தெரியுமா? இன்றைக்கி தான் கிராமரை உண்டாக்க போகிறேன், நான் தான் இந்த கிராமரை உண்டாக்க போகிறேன்னு வைங்க. நான் எப்படி கிராமர்னு தனியாக இறங்குமா? எனக்கு வகையில் வராது. நான் முந்தி எழுதின பேச்சுக்கள் புஸ்தகங்கள்லாம் எடுப்பேன். என்னென்ன மாதிரி பேசியிருக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படி தான் பேசணும்னு எழுதி வச்சுருவேன். என்றைக்கு உண்டாக்குறானோ அதுக்கு முந்தி பேசப்பட்ட எல்லாமே அது கிராமருக்கு உட்பட்டது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்களை. அப்போ கிராமர்லாம் இல்லாத காலத்தில் உள்ளது.
அப்போ கிராமர் இல்லாத காலத்தில் வந்து 12 12 30 40 40 45 85 எத்தனை வேணாலும் சரி அந்த நம்பர்களுக்கு பிறகு ஒருமையாகவும் போட்டு இருக்கிறார்களா இல்லையா? போட்டிருக்கிறார்கள். போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது கிராமருக்கு மாற்றம்னு சொல்லலை, குறைவாக போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இன்னும் சொல்ல போனால் குரான் கூட கிராமர் காலத்துக்கு முந்தினது. நீ கிராமரை எப்போ எழுதுனீங்க? ரசூல்லா காலத்துக்கு பிந்தி தானே கிராமர் வருது. அரபு மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு கிராமர்னு எழுதுகிறோம்ல, தமிழுக்கு மாதிரி தொல்காப்பியம் எழுதுன மாதிரி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அரபில் எழுதப்படலை. ரசூல்லா காலத்துக்கு பிந்தி, அலி அவர்களுடைய காலத்துக்கு பிந்தி தான் இந்த இலக்கணத்தை எழுதுகிறாங்க. இலக்கணத்தை எதுலேருந்து எழுதுகிறாங்க? இதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒருமை தான் வருது, ஒருமை தான் இருக்கணும். 1 2 இடத்த பார்ப்பாங்க, பன்மையாக வர்றது குறைவாக வரலாம்னு எழுதி வச்சுருவாங்க. அப்போ அவங்க சட்டமே இங்கேருந்து தான் எடுக்கணும், இலக்கணமே எங்கேருந்து எடுக்கணும்? குரானுக்கு முந்தி இலக்கணம் எழுதி இருந்தால் அந்த இலக்கணத்துக்கு இது மாற்றம். முந்தி பேசாத ஒரு விதமாக ஏன் பேசுனேன்னு கேட்கலாம். இலக்கணமே எங்கேருந்து எடுக்கிறாங்க? குரானில் இருந்தும் முந்தைய இலக்கியங்களில் இருந்தால் எடுக்கிறாங்க. ஏன்னா குரானுக்கு முந்தி இலக்கணம் இல்லை. அரபு மொழிக்கு என்ன இல்லை? இந்த மாதிரி ஃபாயிலு மஃபூலு இப்படி தான் இருக்கணும், இந்த சட்ட விதிகள் வகுக்கப்படவில்லை. அப்போ இந்த சட்ட விதிகளை எங்கேருந்து வகுக்கப்படுகிறது? முந்தைய கவிஞர்களுடைய கவிதைகள், அவங்களுடைய ஏடுகளில் இருந்து தான் அந்த சட்டங்கள் வகுக்கப்படுது. அப்போ அதில் வந்து இருக்குது. அஸ்பாத்துன்னு சொல்கிறதும் வழக்கத்தில் உள்ளது தான். அப்போ இதில் என்ன விளங்கணும்? இந்த வசனத்தை வைத்து நீங்கள் என்ன விளங்கணும்னு கேட்டால், அதாவது பெரும்பாலும் பன்மையாக வரக்கூடாது தான். குறைவாக சில இடத்துல நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், இஸ்னா அஷர ரஜுலன் என்று சொன்னால் அது பெரும்பான்மை இலக்கணத்தை கடைப்பிடிச்சிங்கன்னு அர்த்தம். இஸ்னா அஷர ரிஜாலன் என்று சொன்னீங்கன்னா அதுவும் அனுமதிக்கப்பட்டது தான், குறைவாக பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த பன்மைக்கு பன்மை, அதாவது 10 வரைக்கும் பன்மையாக சொல்லணுங்கிறது ஓகே. 11லேருந்து ஒருமையாக சொல்லணும் என்பது வந்து 100% கிடையாது. பெரும்பான்மை அப்படி சொல்லலாம். குறைவாக இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சொல் வழக்கமும் இருந்திருக்கிறது. அந்த இலக்கணத்துக்கு முன்னாடி இருந்தால் என்ன அர்த்தம்? அதுவும் இலக்கணம். இலக்கணத்துக்கு முன்னாடி அந்த பேச்சு இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் இலக்கணத்தில் சேர்த்துக்கிறணும். இப்படியும் சொல்லலாம்னு நினச்சேன்னு அப்படி தான் சட்டம் எழுதணும். அதனால் இதை ஒரு கிராமரில் கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்க, இதை ஒரு பதிவாக போட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு நம்பர் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இது ஒன்று குறிப்பாக சொல்லுவாங்க. இது ஒன்று தான் சொல்லுவாங்க நம்பரில். அது ஒரு தகவலுக்கு தந்துடுவோம். அடுத்த விஷயம் விளங்கிறது, இது ஒரு விஷயமாச்சா. இப்போ ஆமில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஆமில் விஷயத்தை விட்டுட்டு இப்போ நம்பர் எடுத்துட்டோம்ல. இந்த நம்பரை வந்து எடுத்ததுனால நம்பர் சம்பந்தமாக உள்ள இன்னும் சில வகைகள் இருக்குது. தனியாக நம்பர் பாடம் நடத்த முடியாது. எண்கள், அததுன்னா நம்பர், எண்கள். அப்போ எண்களுடைய பாடம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால அதுகளையும் நம்ம பார்த்துட்டு என்ன செய்வோம், அந்த ஆமில் தொடருக்கு போவோம். அந்த 100 ஆமில்களில் போயிடுவோம். இப்போ நம்பரை பற்றி பார்த்துட்ருக்குறோம். நம்பரில் வந்து இப்போ 1 2 3 4ன்னு சொல்கிறோம்ல, அதை தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இந்த நம்பர்லையே என்ன செய்வாங்கன்னா 1 2 இல்லாமல் 1வது 2வது 3வது 10வது 20வது வது இருக்குல்ல, இத்தனாவது அத்தனாவதுன்னு அப்படி ஒரு நம்பர் பயன்பாடு இருக்கா இல்லையா? 5வது ரேங்கு 10வது ரேங்கு அப்படின்னு சொல்கிறோம். இது 5வது ஆள் 10வது ஆள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 5வது வகுப்பு 8வது வகுப்புங்கிறோம். 8வது 5வது இந்த வதுன்னு போட்டு சொல்கிறோம்ல, இத்தனாவதுன்னு. அந்த மாதிரியான ஒரு நம்பரும் இருக்குதுல, நம்ம எல்லா பாஷையிலும் இருக்குது. அதாவது 1ங்கிறது வேறு, 1வதுங்கிறது வேறு, 2ங்கிறது வேறு, 2வதுங்கிறது வேறு, 3 என்பது வேறு, 3வதுங்கிறது வேறு. 3ன்னா அந்த பொருள் 3 குறிக்கிறது, 3வதுன்னா 1 தான் குறிக்கும். அந்த வரிசையில் வந்து 3வது வந்துட்டான். இவன் ஒருத்தன் வந்து போட்ட பந்தயத்தில் 3வது வர்றான். அவன் 3 ஆள் ஒரு ஆள், அவன் ஆள் 1 தான், 3வது வந்திருக்கிறான். அப்போ நம்மளுடைய கவுண்டிங்க்கு அது வராது, அவனுடைய தரஜா அந்தஸ்து காட்டுது. 1வது 2வது 10வது 11வதுன்னா அந்த வரிசையில் எத்தனாவது இருக்குது என்று காட்டுவதற்கு தான் அந்த வது போடுறோம்ல. இது எல்லா பாஷையிலும் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போடுறீங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது. 1வது 2வது. அப்போ அரபியில் வந்து இந்த நம்பர்கள் இப்படி சொல்கிறது. அதாவது வாஹிதுன்னா 1, இஸ்னானின்னா 2, சலாசத்துனா 3ன்றீங்க. சரி, சலாசத்து 3. 3வதுன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யணும், நம்பரை பற்றி படிக்கிறதுனால அதுகளையும் நம்ம படிச்சுட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக வேண்டி. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 1வதுங்கிறோம்ல, 1வதுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது இந்த அகது வாஹிது அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வாஹிதுங்கிறது 1க்கு, வாஹிதுன்றால் 1 தான்.
அகதுன்றாலும் ஒன்று தான், அதை விட்ருங்க. ஒன்றாவதுன்னு சொல்ல என்ன செய்வாங்கன்னா அதுக்கு வந்து தனி சொல்ல உண்டாக்கி வச்சுருக்குறாங்க. நம்பர் தான், அந்த நம்பரில் அதுக்குன்னு தனி சொல் என்னது? அவ்வல். அவ்வல் அவ்வளு. அவ்வளு என்றால் முதலாவதுன்னு அர்த்தம். பெண்பாலை சொல்கிறாந்தா ஊழா. அவ்வளுன்னா முதலாவது, ஊழாண்டாலும் முதலாவதுன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவதற்கு என்ன செய்வாங்கன்னா இந்த சொல்லில் இருந்து எடுக்க மாட்டாங்க. இந்த சொல் இந்த நம்ம இங்கிலீஷில் எப்படி எடுக்கிறாங்க? ஒன்றுங்கிறாங்க. ஒன்றில் வந்து என்ன செய்யணும்? அதில் இருந்தால் நான் ஒன்றாவதுன்னு சொல்லணும். அதை சொல்லாமல் ஃபஸ்ட்டுன்னு வேறு வார்த்தையை தான் போடுறாங்க இங்கிலீஷில் கூட. ரெண்டில் தான் என்ன செய்கிறாங்க? செகண்டுங்கிறதுல எப்படி செய்கிறாங்க? தேர்டில் த்ரீலேருந்து வருது, ஃபோர்லேருந்து ஃபோர்த்து வருது. அப்போ அந்த நாலாவது அஞ்சாவதுங்கிறதெல்லாம் அந்தந்த நம்பர்லேருந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்கல்ல. ஆனால் ஒன்றுக்கு அப்படி சொல்கிறாங்களா? ஒன்றுக்கு வேறு வார்த்தை தான் சொல்கிறாங்க. ஒன்றுக்கு ஃபஸ்ட்டுன்னு புது வார்த்தையை தான் உண்டாக்கி சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அரபிலையும் எனக்கு ஒரு இங்கிலீஷ் மாதிரி தான். ஒன்றுக்கு ஒன்று சொல்கிறதா இருந்தால் வாஹித் அகது அதெல்லாம் மறந்துடணும். அவ்வள்னு வேறு ஒரு வார்த்தையை சொல்லணும். இது மட்டும், மற்றெல்லாம் அதே அதிலேருந்து வரும். அவ்வள் என்றால் ஒன்றாவது. அல் அவ்வளு இந்த போட்டிருக்குல, அல் அவ்வளு ஒன்றாவதுன்னு அர்த்தம். இந்த கீழே இருக்கா? அவ்வளுன்னா ஒன்றாவது. ஒன்றாவதுன்னு அதுக்கு சொல்லுவோம். ஒரு 10 பேர் படிக்கிறாங்க, முதல் ரேங்க் வந்துட்டானா அல் அவ்வளு, அவன் தான் முதலாவது ஆள். அது பொம்பளையாக இருந்தால் ஊழா, முதலாவது ஆள். அவ்வளு என்பது இஸ்மு தஃலீல் தானே, அஃபாலு. அல்ல விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளு அஃபாலுன்னு இருக்குது. அப்போ பெண்பால் எப்படி வரும்? அக்பர் குபுரான்னு வருதில்ல, அன்சர் நுசுரான்னு வருதில்ல, அவ்வளு ஊழான்னு வந்துடும். அவ்வளுன்னா ஆண்பாலுடைய நம்பரில் தான் ஆண் பண்ணு வச்சுருக்கிறானவன். ஊழான்னா பெண்பாலுக்குரிய நம்பர். சரியா? ஒரு பெண்ணு வந்து முதலாவது இடத்தை பிடித்தாள்னு பெண்ணு அல்லது பெண்ணை குறிக்க பெண்பாலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல், அதை குறிப்பிடுவதாக இருந்தால் இது முதலாவது. அது பாடம் படிக்கிறீங்க, 10 பாடம் ஒரு புஸ்தகத்தில் இருக்குது. முதல் பாடம், இரண்டாம் பாடம், இரண்டாவது, இரண்டாம், அதுவும் அது ஒன்று தான். இரண்டாம் பாடம், மூன்றாம் பாடம், நான்காம் பாடம். 4 பாடம் அல்ல, அது ஒரு பாடம் தான். அது 4வது இடத்துல இருக்குது. 5ஆம் பாடம்னு 5 பாடம் இல்லை, 5வது இடத்துல இருக்குது ஒரு பாடம். 5ஆம் பாடம்ங்கிறது அது ஒரு பாடம் தான். அது அப்போ அது நம்பர் வந்து கவுண்டிங்கை குறிக்காது, எத்தனாவதுங்கிற அந்த வரிசையை தான் குறிக்கும். அப்போ வரிசையை சொல்வதற்கு ஒரு நம்பர் பயன்பாடு இருக்குது இல்லையா? அந்த பயன்பாட்டில் வந்து அவ்வள் முதலாவது என்னது? அவ்வள் களிமான்லாம் சொல்கிறாங்கல்ல, நம்ம சின்ன பிள்ளையில் படிக்கும்போது அவ்வள் களிமா, முதலாவது களிமாங்கிறோம்ல, அந்த அவ்வள் தான். அவ்வளுங்கிறது அரபி வார்த்தை தான். 2க்கெலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதிலேருந்து எடுத்துருவாங்க. 2வதுக்கு வந்து புது சொல்லு கிடையாது. இசுனானின்னு சொன்னீங்கல்ல, இசுனானின்னா 2. அந்த இசுனானிலேருந்து இஸ்முல் ஃபாயில் மாதிரி மாற்றி சாணி, சாணியத்துன். சாணி என்றால் 2வது, 2ஆம் அவன். சாணியத்து என்றால் 2ஆம் அவள். சாணி நான் ஆண்பால் மட்டும் போட்டிருக்கிறேன், நீங்கள் பெண்பால் தேயை சேர்த்து அது சாணியத்து. அது சாணி என்றால் 2ஆம் அவன், சாணியத்து என்று சொன்னால் 2ஆம் அவள். சரி, 3ல் சொல்கிறாந்தா இதே மாதிரி சலாசத்துன்னு இருக்குது. சலாசத்தில் சொன்னால் சாலிசுன், சாலிசுன் அல்ல அஸ்ஸாலிசு. அஸ்ஸாலிசு என்றால் 3வது. எதில் எடுத்துருக்குறாங்க? சலாசத்தில் இருந்து சாலிசு. எல்லாம் இஸ்முல் ஃபாயில் மாதிரி மாற்றிடணும். சலாசத்துங்கிற வசனில் இருந்து உடைச்சி சாலிசுன்ற இஸ்முல் ஃபாயிலை மாற்றினா அது என்னவாயிரும்? 3வதுன்னு அர்த்தம் ஆயிரும். சலாசத்துன்றா 3, சாலிசு என்றால் 3வது. அப்போ அஸ்ஸாலிசு அல் போட்டதுனால இது பொம்பளைக்கு பொன்புல நம்பராக சொல்கிறா இருந்தால் அஸ்ஸாலிசத்து 3ஆம் அவள். அஸ்ஸாலிசு என்றால் 3ஆம் அவன், அஸ்ஸாலிசத்து என்றால் 3ஆம் அவள். 4க்கு சொல்கிறா இருந்தவங்களேன் அர்பத்துன்னு இருந்துச்சுல்ல, அர் ராபியூ ஃபாயில் மாதிரி வரும் எல்லாமே. அர் ராபியூ, ராபியூன்னா 4வது. ராபியாத்துனா 4ஆம் அவள். ராபியூன்னா 4ஆம் அவன். ராபியத்துனா 4ஆம் அவள். ராபியத்துல் பசரியான்னு 4வது பிறந்தாங்க அந்த பொம்பளை. அதனால் உங்களுக்கு ராபியத்துல் பசரியா சேர்ந்த ராபியான்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு கடந்த காலத்தில் ஒரு மனுஷி இருந்ததாக சொல்லுவாங்க. ராபியத்துன்னு இந்த ராபியத் தான். ராபியுன்னா 4ஆம் அவன், ராபியாத்து என்றால் 4ஆம் அவள். அதே மாதிரி ஹம்சத்து 5, அல் ஹாமிசு. அல் தேவைன்னா அல் போட்டுக்கலாம், அல் போடாத இடத்துல ஹாமியரும் ஹாமிசுன்.
அப்போ அல் ஹாமிசு என்றால் ஐந்தாம் அவன். தேயை போட்டுக்கிட்டிங்கன்னா அல் ஹாமிசத்து ஐந்தாம் அவள். அதில் வந்து இந்த 6 மட்டும் வித்தியாசமாக வரும். 6 ஒருத்து அது தனி காரணம் இருக்குது, பிறகு பார்த்துக்குறோம். சித்தத்துன்னா 6. சித்தத்துலேருந்து என்னென்ன சொல்லணும், சாத்துன்னு தான் சொல்லணும். அதை சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா சாதிசுன்பாங்க. சித்தத்து என்பதில் வந்து சீனு தாலு சின்ன அசலு என்று ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அது உள்ளே நுழைஞ்சால் இதாயிரும். இப்போ சித்தத்தில் மட்டும் இப்படி தான் செய்வாங்க. எப்படி, அது சாதிசு, இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். சாதிசு என்றால் 6வது, அசாதிசத்து 6ஆம் அவள், இது 6ஆம் அவன், 6ஆம் அவள். 7க்கு என்ன சபத்து சொன்னோமா, அது எப்படி சொல்லணும், அசாபியு 7ஆம் அவன், அசாபி அத்து 7ஆம் அவள், 7வது ரேங்கு வாங்கினவள், 7வது வந்தவன் அப்படிங்கிறோம். அது மாதிரி 8 சமானியத்துன்னு சொன்னோமா, அசாமினு, சாமினுன்னா 8வது, அது சாமினத்துன்னா 8ஆம் அவள், அது சாமினு 8ஆம் அவன், அது சாமினத்து 8ஆம் அவள் அப்படின்னு சொல்லிடணும். 9க்கு திசத்து சொன்னோமா, அத்தாசிவு, தாசிவுன்னா எல்லாம் ஃபாயில் மாதிரி, அத்தாசிவுன்னா 9வது, 9ஆம் அவன், அத்தாசியத்து 9ஆம் அவள் பொம்பளைக்கு சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி இஸ்முல் ஃபாயில் 10லையும் சொல்கிறதா இருந்தால் எப்படி செய்வாங்க, அஷரத்துலேருந்து அல் ஆஷிரு, அஷரத்துனா 10, அல் ஆஷிரு என்றால் 10ஆம் அவன், 10ஆம் பொம்பளைக்கு சொன்னால் அல் ஆஷிரத்து 10ஆம் அவள். அப்போ நம்பரில் வந்து 1ஆம் அவள், 2ஆம் அவன், 3ஆம் அவன் அப்படி ஒரு பயன்பாடு இருக்குது. இது எண்களை கூட்டுவதற்கு, அந்த எண்ணை குறிப்பதற்கு பயன்படாது. 10ஆம் அவன்கிறது ஒரு ஆளாக தான் இருப்பான், 10வது ரேங்கு வாங்கிட்டான், இவன் தான் 10ஆவதுங்கிறவன், அவன் 10ஆ 1ஆ, அவன் 1 தான், அவன் வாங்கின ரேங்கு 10 வணங்குதா. அவன் வந்திருக்கிற வரிசையை காட்டுறது, வரிசையை காட்டுவதற்காக வேண்டி இந்த நம்பரை சொல்லுவாங்க. அந்த பயன்பாடு எல்லா பாஷையிலும் இருக்கிற மாதிரி அரபிலையும் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும், எல்லாமே இந்த அவ்வள் மட்டும் புதுசாக உண்டாக்கிருங்க. அவ்வளுங்கிறது மட்டும் அந்த அந்த நான் இது வரைக்கும் படித்த 100 நம்பர் போட்டிருக்கோம்ல, அதில் உள்ள சொல்லு கிடையாது. இது தனி புது சொல்லு. அவ்வள் ஊலா தனியாக வச்சுக்கிறங்க. மற்ற 2லேருந்து சானி, சாலிஸு, ராபியு, ஹாமிஸு, சாதிஸு, சாபிய, சாமினு, தாசிவு, ஆஷிரு இப்படி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி பயன்படுத்திடுவாங்க. 10வது. சரி, 10க்கு மேலே 11வது இருக்குமே, அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதில் இந்த 11 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வள் 1 புதுசாக உண்டாக்கிறாங்களா, 11க்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அஷரை 10 வச்சுக்கிட்டு அல் ஹாதி அஷர, அஹத அஷரன்னா 11, அல் ஹாதி அஷரன்னா 11வது, அஹத அஷர அல்லது இஹதா அஷரத்தை, இது பெண்பாளுக்கு உள்ளது, 2க்குமே 11 அர்த்தம். அந்த ஹாதிக்கு பதிலாக, அஹத என்பதற்கு பதிலாக ஹாதி என்று மாற்றிட்டாங்கன்னா 11வது, அல் ஹாதியத்து அஷர 11ஆம் அவள். பொம்பளையாக இருந்தால் அல் ஹாதியத்துன்னு மாற்றிக்கிறங்க, ஆம்பளையாக இருந்தால் அல் ஹாதின்னு மாற்றி. இது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட் வருது 11ல், மற்றதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. அப்படி போயிட்டுருக்கோம். 12 சொல்லதாக இருந்தீங்கன்னா 2வது முதல் தெரிஞ்சிட்டு சாணின்றீங்கல்ல, அஷரை சேர்த்துக்கிறங்க. அது சாணி அஷர 12வது, அது சாணியத்து அஷர 12வது பொம்பளை, இது ஆம்பளை. அப்புறம் சாலிசு அஷர 13வது. குழப்பம் கிடையாது, அஷர் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கேன். முதப்பட்ட சாணி சாலித்துக்கு முன்னாடி வச்சுக்கிற வேண்டியதுதான். அது சாலிசு அஷர. அப்போ எப்படி சொன்னேன், சாலிசத்து அஷர, சாலிசு அஷரன்னா 13வது, ராபியு அஷர, ராபியத்து அஷர 14வது, அல் ஹாமிசு அஷர 15வது. இந்த சாதிசு முதல் பார்த்தோம்ல, சாதிசு அஷர 16வது, சாபியு அஷர 17வது, சாமினு அஷர 18வது, தாசிவு அஷர 19வது, ஈஸ்வருனா 20. 20க்கு அப்புறம் என்ன செய்யணும், 20 வரைக்கும் வந்திருக்கீங்க, 20 வந்துருச்சு. 20க்கு மட்டும் 20 என்பதற்கு அதான், 20வது என்பதற்கு அதுதான். இசுருனவில் சொல்கிறீங்கன்னு வைங்க, இதா 10க்கு வந்து ஆசிரியன்ட்டீங்க, 20க்கு சொல்லும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டால், அது 2க்கும் இந்த தான் பயன்பாடு. ஒருத்தன் 20வது இடத்துல வந்துட்டான், அவன் இசுருனவில் இருக்கான்னு சொல்லலாம். 20 கிதாப் இருக்குது, மொத்தம் 20 எண்ணி சொல்கிறோம், அது இசுருனை தான். அப்போ இசுருனை என்பது வந்து 20வது என்று சொல்வதற்கும் பயன்படுத்துவாங்க, 20 என்பதற்கும் பயன்படுத்துவாங்க. இது பொதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் 21க்கு என்ன செய்யணும் என்றால்,
அந்த ஹாதின்னு படித்தோம்ல அல்ல ஹாதி அதை இஸ்ரூனை போட்டுக்கிற வேண்டியதுதான். அல் ஹாதி அத்துப்பு செஞ்சு சொல்லணும். அதாவது இந்த இப்போ இதுவரைக்கும் 20 பார்த்துட்டோம்ல, 21லேருந்து இதை எப்படி சொல்லணும் என்பதை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.